ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 3 அன்னைக்கு நம்ம சங்கர் சார் கொடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன டாஸ்க் நம்மளுக்கு இருக்குது, அந்த டாஸ்கில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம், இப்படி பல விஷயத்தை அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்மாக தான் இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் கொடுத்துக்கக்கூடிய அந்த வீடியோவில் ஒரு டாஸ்க் சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு உங்களுக்கு தான். எஸ்பிஓவில் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இந்த வேலையை விட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது இந்த டாஸ்கோட முடிவில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஜூன் 1 அன்னைக்கு வந்த 10 ஆடியோவையும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த டாஸ்க்கை உங்களால் சரியாக செய்ய முடியும். கேட்காதவங்க கீழே உள்ள லிங்க் மூலியமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கை செய்யுங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. செகண்ட் லிங்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 7 to 10 ஆடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இந்த 2 வீடியோலையும் நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம், அதுவும் தெளிவாகவும் கொடுத்துருக்கோம். இந்த 2 லிங்க்லேயும் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் 1 அறிவித்த டாஸ்க்கு வந்து ஜூன் 3 தான் அனௌன்ஸ் செய்கிறாங்க. இந்த கால அவகாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 முக்கியமான காரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ வந்து எல்லா மக்களையும் வந்து போய் சேருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து காலதாமதமாக இருக்குது. குறைஞ்சது ஜூன் 3ல் இருந்து 5 நாட்களுக்குள்ளே இந்த டாஸ்க்கை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும். விருப்பம் உள்ளவங்க அக்செப்ட் செய்யுங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஃப்ரைடேக்குள்ளே இந்த ஃபைலை வந்து சப்மிட் செய்யாதவங்க அனைத்து நபர்களும் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க. 5 நாட்கள் வரைக்கும் ஆக்டிவாக இருக்காத எந்த ஒரு நபர்களும் எஸ்பிஓவுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு. செகண்ட் காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்கை லாகின் பேஜில் வந்து எல்லாருக்குமே ஷோ ஆகிறதுக்கு மாதிரி செய்யணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த காலதாமதம். இப்போ தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ போடுறதுக்கு சங்கர் சாருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் அப்படின்னா 2,38,300 நபர்கள் இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ் போர்டில் இன்னும் பாதி நபர்கள் கூட அந்த ஆடியோவை இன்னும் தெளிவாக கேட்கவே இல்லை. ஆக்டிவாக இருக்கிற நபர்களுடைய எண்ணிக்கையை அறிந்து அதற்கேற்றார் போல் நான் ஆடியோவை போடுறேன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. லாகின் செஞ்சதும் வரக்கூடிய அந்த ஃபார்மில் எல்லா ரூல்ஸையும் ஏற்றுக்கொண்டு எஸ்பிஓவில் வேலையை தொடர விருப்பம் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ செய்யக்கூடிய, கடைசி வரை நான் எஸ்பிஓவில் வேலை செய்யக்கூடிய, எஸ்பிஓவை ஆதரிக்கும் நபர்கள் மட்டும் எல்லா பாயிண்ட்ஸையும் படித்து பார்த்து அதுக்கப்புறமா ஒவ்வொன்றையும் டிக் செஞ்சு இறுதியில் அக்செப்ட் செய்யுங்க. ரூல்ஸை ஃபாலோ செய்ய விருப்பம் இல்லாத, மற்றவங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய, ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கன்ஃபார்மாக ரிஜெக்ட் செஞ்சுருங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களில் சரியான நபர்களுக்கு ஐடி ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகிருக்கு, இன்னும் ஆக்டிவில் இருக்குது. ஆனால் நான் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், ஆனால் சில காரணங்களால் சஸ்பெண்ட் ஆகாத நபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை சரியான முறையில் அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறமா டாஸ்கில் எந்த ஒரு ஆப்ஷனையும் செலக்ட் செய்யாமல் நேரடியாக அந்த பக்க இறுதியில் வந்து ரிஜெக்ட் செய்யுங்க. இதில் மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு காசு கண்டிப்பாக வந்து சேராது. அது உங்களுடைய தப்பு. ஸோ அப்டேட் செஞ்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்ஸையும் டிக் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அக்செப்ட் செய்ய முடியும். அட் த சேம் டைம் எந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் டிக் செய்யலை அப்படின்னா தான் உங்களால் ரிஜெக்டும் செய்ய முடியும். மற்ற கம்பெனிகளில் இல்லாத வகையில் எஸ்பிஓவில் மட்டும்தான் ஒரு ரெஃபரல் கூட கொடுக்காம 20,000க்கு மேலே சம்பாதிச்ச நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து பிரேக் இல்லாமல் ஓடாத நிலையிலேயே எஸ்பிஓவால் மற்றவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தர முடியும் அப்படின்னா
தொடர்ந்து இந்த வேலை வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு சம்பளம் தர முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு வேலை கொடுக்கறதன் மூலயமா தான் எஸ்பிஓக்கு ப்ராஃபிட் வரணுமே தவிர ஆள் சேர்ப்பதன் மூலமாக வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த கம்பெனியால் தொடரவும் முடியாது. எஸ்பிஓ ஒரு சர்வீஸ் சார்ந்த நிறுவனம், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த நிறுவனம் கிடையாது. யூடியூபர்ஸ் தவறான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்க. அது ரொம்பவுமே தப்பான ஒரு விஷயம். அந்த ஃபார்மில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் இருக்கணும். அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், நாட் பட்டன் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஆப்பிள் ஃபோன்ஸ், இந்த மாதிரியான ஃபோன்களை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும், அதுக்கான அறிவு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க, மெயில் எனக்கு அனுப்ப தெரியும், அது மூலயமா மெயில் வந்தாலும் என்னால் அதை வந்து பார்க்க முடியும், என்னால் ப்ரௌசிங்கும் செய்ய முடியும், இப்படி பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி டிக் பண்ணலாம். ரெண்டாவது ரூல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் கட்டின பணம் எஸ்பிஓவில் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக நான் கட்டியிருக்கேன், அது மூலியமாக எனக்கு அவங்க ஒர்க் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பணம் கட்டினேன், வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் கெட்டலை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறவங்க இதுக்கு டிக் பண்ணலாம். தேர்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓக்கு செலுத்திய தொகைக்கு நான் தான் முழு பொறுப்பு, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். இந்த காரணத்துக்காக நான் எந்த ஒரு சக ஊழியர்களையும் நான் வந்து தொந்தரவு செய்யவே மாட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்க இதுக்கு டிக் கொடுங்க. ஃபோர்த் ரூல்ஸ், எஸ்பிஓவுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமாக விளங்கக்கூடிய அந்த எஸ்பிஓ வெல்கம் பேஜ், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல், அது மட்டும் இல்லாமல் மற்ற பிற ஊடகங்கள்லையும் அப்பப்போ வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்தால் கூட அப்படி எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேங்கிறவங்க இதுக்கு வந்து டிக் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஓ வழங்கக்கூடிய க்ளவுட் சேவையில் வந்து நான் வந்து ஒரு வாடிக்கையாளர் தான், நான் வந்து அதில் ஒரு நுகர்வோராக தான் கருதப்படுறேன், இதை நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நான் வந்து ஒரு முதலீட்டாளரோ இல்லைனா அதில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டரோ இல்லை வந்து ஒரு நிதி முகவரோ நான் வந்து கிடையாது. நான் வந்து எஸ்பிஓ கொடுக்குற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு டிக் கொடுங்க. சிக்ஸ்த் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சிக்ஸ்த் ரூல்ஸ் வந்து எஸ்பிஓடைய அதிகாரப்பூர்வமான ஊடகமான டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜ், இந்த ஊடகத்தில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை நானே கேட்டு மற்றவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் அதை நானே புரிஞ்சுக்குவேன். அது மூலியமாக எனக்கு வந்து இன்ட்ரடியூசருக்கோ உறுப்பினர்களுக்கோ மற்ற பிரதிநிதிகளுக்கோ யாருக்குமே வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணவோ அவங்கக்கிட்ட கொஷின் கேட்கவோ அவங்களுடைய தொந்தரவு செய்யவோ மாட்டேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேங்கிறவங்க இந்த ரூலுக்கு நீங்கள் டிக் பண்ணலாம். செவன்த் ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த விதமான போலியான கருத்துக்களையோ செய்தியோ வந்து நான் வந்து வெளியிட மாட்டேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். எந்த ஒரு சேனலையும் எந்த ஒரு தளத்துலையும் இந்த விஷயத்தை பற்றின ஒரு துல்லியமான உண்மை இல்லை ஆதாரம் இல்லாமல் எஸ்பிஓ நிறுவனத்தை தொடர்பான எந்த ஒரு விதமான வாதத்திலையும் நான் ஈடுபடவே மாட்டேன். அத்தகைய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா என் மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த ரூலுக்கு நீங்கள் டிக் பண்ணலாம். பெறப்பட வேண்டிய, அதாவது நான் கெட்டின தொகை, நான் அதில் சம்பாதிச்ச தொகை, இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சந்தேகமோ கேள்வியோ ஒரு சிக்கலோ வந்துச்சு அப்படின்னா அதை நான் அதிகாரப்பூர்வமாக sbotv@gmail.comக்கு மட்டும்தான் நான் வந்து தெரிவிப்பேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். மேலும் இது தொடர்பாக என்ன அறிமுகப்படுத்திய எந்த ஒரு உறுப்பினரையும் நான் வந்து தொந்தரவு செய்ய மாட்டேங்கிறத அக்செப்ட் செய்கிறவங்க இதுக்கு டிக் கொடுக்கலாம். 9th ரூல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேலையை செய்யும்போது நிறுவனம் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொடுக்குதோ புதுசாக எந்த ஒரு நிபந்தனைகள் இட்டாலும் அதை நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ரூலில் கொடுத்துருக்கு. இதை அக்செப்ட் பண்ணுறவங்க இதுக்கு டிக் கொடுக்கலாம். 10th ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நிறுவனம், அதாவது இந்த எஸ்பிஓ மற்றும் அதோடைய செயல்பாடு எல்லாத்தையுமே நான்
தெரிஞ்சு தான் இதில் வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். மேலும் அதோடைய திட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த எல்லா நடைமுறைகளையும் அதோடைய விதிமுறைகளையும் நான் வந்து கட்டுப்பட்டு நான் வந்து அதில் வந்து செயல்படுவேன் அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு நீங்கள் டிக் கொடுக்கலாம். 11th ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் எஸ்பிஓ அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினேன்னா முன்னக்கூட்டியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். sbo@gmail.com மூலயமா நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டோடு கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம அந்த அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவோமே தவிர மற்ற எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அனுமதிக்கப்பட மாட்டோம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மூலயமா தான் நான் வந்து எஸ்பிஓ அலுவலகத்துக்கு வருவேன், அது இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலாம். 12th ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தனிப்பட்ட காரணங்களுக்காக எந்த ஒரு சக ஊழியர்களையோ நான் தவறாக பயன்படுத்துகிறதோ தொந்தரவு செய்கிறதோ இல்லை அவங்ககிட்ட பேசவோ நான் கண்டிப்பாக இந்த மாதிரியான செயல்களை ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறவங்க இந்த ஒரு ரூலுக்கு நீங்கள் வந்து டிக் கொடுக்கலாம். 13 ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மேலே சொன்ன எல்லா விதிமுறை நிபந்தனைகளையும் நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவது ஒரு விதிமுறையோ இல்லை நிபந்தனையோ நான் மீறிட்டேன் அப்படின்னா என்னுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து இந்த சந்தாவை வந்து நீங்கள் ரத்து செஞ்சு எனக்கு எதிராக பொருந்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வமாக நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இதில் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிக் கொடுக்கலாம். 14th ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மேலே சொன்ன எல்லா நிபந்தனைகளும் சரியாக நான் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சுய விருப்பத்தோடு தான் இந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளும் நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி அவங்க என்னை எந்த ஒரு வற்புறுத்தவோ என்னுடைய எந்த ஒரு அவங்க செல்வாக்கை பயன்படுத்தியோ என்னை வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கலை, நான் தான் சுய விருப்பத்தோடு இதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரூல்ஸுக்கு நீங்கள் வந்து டிக் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் எல்லா நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறுதியில் அக்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஆன் ஆகும். ஸோ நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு காட்டின மறுகணம் இப்படி ஒரு வெல்கம் டு த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட், அதாவது த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டீம் இஸ் ஈச் இண்டிவிஜுவல் மெம்பர், த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் மெம்பர் இஸ் த டீம் அப்படின்னு ஒரு அழகான கோட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டேஷ்போர்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் செஞ்சீங்க அப்படின்னா எப்பவும் போல் வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக்செப்ட் செய்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை அக்செப்ட் செஞ்சுட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். இனி நம்ம ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து ஓகே பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணுறதுனால இங்கே 1 அப்படின்னு காட்டுதா, அதாவது ஒரு உண்மையை மட்டும்தான் இந்த போர்டில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். எந்த ஒரு பொய்யான விஷயங்களும் இதில் ஷோ ஆக முடியாது. ஸோ நம்ம ஒருத்தர் அக்செப்ட் பண்ணதுனால இங்கே அக்செப்ட் 1ன்னு காட்டுதுங்களா. இப்போது நம்ம ரிஜெக்ட் செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணவும் தேவையில்லை, அதை அக்செப்ட் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க. அக்செப்ட் 1ன்னு காட்டுது. நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய அக்செப்ட் ரிஜெக்ட் எல்லாமே அதில் ஷோ ஆகும். நீங்கள் ரிஜெக்ட் விரும்புறீங்கன்னா நேராக கீழே வந்து ரிஜெக்ட் அமைச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஷோ ஆகும். என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பிஓவை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி, இதுவரை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சிரமத்துக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக மன்னிக்கணும், நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கிறோம், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, ஸோ நான் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோம், இந்த நிலையையும் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம்,
உங்களுடைய கட்டணம், அதாவது நீங்கள் வந்து கெட்டின பணமாக இருந்தாலும் சரி, அதன் மூலயமா நீங்கள் சம்பாதிச்ச பணத்தையும் 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் திருப்பி தருவோம். இது சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக இனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். ரீஃபண்ட் சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் நோட்டீஸ் போர்டில் இனி வராது. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் சரி, ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் இன்கேஸ் மெயில் ஐடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை மாற்றாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனை. நாங்கள் எவ்வளவோ ஆப்ஷன் கொடுத்தாச்சு, நீங்கள் இன்னும் மாற்றாதது உங்கள் பிரச்சனை. ஸோ ரிஜிஸ்டர் மெயில் ஐடி இருந்தால் மட்டும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வரும். ஸோ தவறாமல் 60 நாட்களில் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான பணம் கண்டிப்பாக 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். 60 நாட்களும் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ வேணாலும் எந்த இன்ஃபர்மேஷன் வரனாலும் வரலாம். நீங்கள் அப்படி அதை தவறுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராமலும் போகலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பணம் 60 நாட்களுக்குள்ளே உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து 60 நாட்களில் எடுத்துக்கலாம். இந்த 60 நாட்களுக்குள்ள யாரையும் நீங்கள் வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அதுதான் இதில் மெயினான விஷயம். 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் எஸ்பிஓவை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அதை தீர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது மெயின் ரூல். இப்படி தமிழில் கொடுத்துருக்கு. இதே விஷயங்களை இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கு. ஸோ தமிழில் நான் இதுவரை என்ன சொன்னேனோ அதை தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. இதை அக்செப்ட் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை கோ டு ஹோம்னு கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் உங்களோட அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் செஞ்சீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹாஸ் பீன் சஸ்பெண்டட், ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மின்னு வந்துடும். ஸோ இனி உங்களால் லாகின் செய்ய முடியாது. ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் செய்யப்படும். 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்து சேரும். யாரையும் தொந்தரவு செய்யாதீர்கள். அப்படி 60 நாட்களுக்குள்ளே வரவில்லை என்றால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓ கான்டாக்ட் செஞ்சு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை காணலாம். ஆனால் கண்டிப்பாக 60 நாட்களுக்குள்ளே உங்கள் பணம் உங்ககிட்ட வந்து சேரும். எஸ்பிஓவில் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் எஸ்பிஓக்கு வேணும், யாரெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு செய்ய போகிறாங்க. எஸ்பிஓவை நம்பக்கூடிய மக்கள் மட்டும் எஸ்பிஓக்கு போதாது, ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் முக்கியம். எஸ்பிஓட இன்ஸ்ட்ரக்ஷனை நேரடியாக ஃபாலோ செய்கிறவங்க எத்தனை பேர் வரப்போகிறாங்க, ஃபாலோ செய்யாமல் வெளியே செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது வர வெள்ளிக்கிழமை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டிஷன் அனைத்துமே வந்து மக்கள் வந்து அக்செப்ட் செஞ்சால் மட்டும் போதாது, ஃபாலோவும் செய்யணும். இந்த கண்டிஷன் கொண்டு வர காரணம் எஸ்பிஓவில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வேலை செய்ய மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கோ பயந்து கூனி குறுகி நிற்கிறதுக்கோ கிடையாது. மற்ற கம்பெனி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எஸ்பிஓ அப்படி கிடையாது. எஸ்பிஓவில் என்ன நடந்தாலும் அதற்கு எஸ்பிஓ தான் பொறுப்பு. மற்றபடி இன்ட்ரடியூசர், சக ஊழியர்கள், கமாண்டர்கள் இவங்க யாருமே பொறுப்பு கிடையாது. எஸ்பிஓக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லை, பிரச்சனை தரும் நபர்கள் யாரும் எஸ்பிஓக்கு தேவையில்லை. இந்த ஃபைலை அஃபிஷியலாக சப்மிட் செய்ய போகிறாங்க. பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது ஆதாரமாகவும் காண்பிக்கப்படும். ரிஜெக்ட் செய்பவர்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் 60 நாட்கள் காத்திருந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இனி பிரச்சனை அப்படின்னு யாரும் வராத நிலை வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூல் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்காகத்தான் இந்த முடிவு. எத்தனை பேர் அக்செப்ட் செய்கிறாங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமை வர வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வீடியோவில் சார் கொடுத்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டை கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்குங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.